நம்ம எல்லாருக்குமே ஒரு சமூகம் இருக்கு இல்லையா? ஆனா ஒரு சமூகம்னா என்ன? அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கா? இல்ல சும்மா ஒரு மக்கள் கூட்டம் தானா? வாங்க, இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ப முடியுதா? நம்ம கேள்விக்கான பதில் இப்போ இல்ல, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி 1837லேயே ஒரு தமிழ் ஆவணத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இது ஏதோ சாதாரண குறிப்பு இல்ல. ஒரு சமூகம் எப்படி இயங்கணும், அதுல ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு ரொம்ப துல்லியமா வரையறுக்கப்பட்ட ஒரு முழுமையான சமூக வரைபடம் இது. வாங்க, இத நம்ம விரிவா அலசுவோம். இந்த ஆவணம் நமக்கு காட்டுது வெறும் குறிப்புகள் இல்ல, 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு முழு வரைபடத்தையே காட்டுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க அந்த முழு சமூக அமைப்புக்கும் வச்ச பேரு. வின்சென்டிய குடும்பம். கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? இது வெறும் பேர் இல்லைங்க, ஒரு சமூகம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இயங்கணும்னு சொல்ற ஒரு ப்ளூ பிரிண்ட். சரி, இந்த ப்ளூ பிரிண்டோட முதல் பகுதியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு மெம்பர்ஷிப் லிஸ்ட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு முழுமையான சிஸ்டம். அதாவது ஒருத்தொருத்தரோட வேலை என்ன, அவங்களோட பொறுப்பு என்னன்னு அவ்வளோ தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூக அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தா இது எவ்வளவு ஆழமானதுன்னு உங்களுக்கே புரியும். சரி, இந்த சமூகத்தோட மையத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதோட அஸ்திவாரமா இதே மாதிரி செயல்பட்ட உறுப்பினர்கள் யாருன்னு முதல்ல பாப்போம். முதல்ல வர்றவங்க தான் உழைக்கும் உறுப்பினர்கள். இவங்க தான் அந்த சமூகத்தோட இன்ஜின் மாதிரி. முழு நேரமும் சமூகத்துக்காகவே உழைப்பாங்க. பதிலுக்கு அவங்களோட எல்லா தேவைகளையும் சமூகமே பாத்துக்கும். ஓகே, உழைக்கும் உறுப்பினர்கள் முழு நேரமும் வேலை செய்யும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு டீம் வேணும்ல, அவங்க தான் இந்த துணை உறுப்பினர்கள். வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது மாதிரி உடனடி உதவிகளை செஞ்சு சமுதாயத்தோட அன்றாட வேலைகள் சுமூகமா நடக்க இவங்க தான் உதவுறாங்க. சரி, இப்ப நாம சமூகத்தோட கோர் டீம பாத்துட்டோம். இப்ப கொஞ்சம் வெளிய வந்து அடுத்த வட்டத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்க தினசரி வேலைகள்ல இல்லனாலும் சமூகத்தோட ரொம்ப ஆழமா இணைஞ்சவங்க. அவங்க யாரு? அடுத்து வர்றவங்க ஓய்வு உறுப்பினர்கள். யோசிச்சு பாருங்க, குறைஞ்சது 3 வருஷம் சமூகத்துக்காக உழைச்சவங்க. இப்போ வயசானதால ஓய்வுல இருக்கிறாங்க. ஆனா சமூகம் அவங்கள விட்டுடல. அவங்களோட சேவைக்கு பெரிய மரியாதை கொடுத்து அவங்களும் தங்களால முடிஞ்ச ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது வெறும் ரிட்டையர்மெண்ட் இல்ல, ஒரு கௌரவம். இப்ப இந்த 2 குரூப்பையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் முழு வீச்சுல உழைக்கிற உழைக்கும் உறுப்பினர்கள், இவங்க தான் சமுதாயத்தோட சக்தி. இன்னொரு பக்கம் அவங்க அனுபவத்தால வழிகாட்டுற ஓய்வு உறுப்பினர்கள், இவங்க தான் சமுதாயத்தோட ஞானம். இந்த பவரும் விஸ்டமும் சேரும்போது அந்த அமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கும்னு பாருங்க. அடுத்து பயணிகள். இவங்க யாருன்னா வேற சமூகங்கள்ல இருந்து பயணம் செஞ்சு வர்றவங்க. அவங்க நம்ம ஊர்ல தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த சமூகம் செஞ்சு கொடுக்கும். இது ஒரு கம்யூனிட்டி நெட்வொர்க் மாதிரி. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம். ஒரு சமூகம் நல்லா இயங்கணும்னா குடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணும் இல்லையா? சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த சமூகத்துல அந்த ஆதரவுங்கிற வலைப்பின்னல் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அடுத்து பயனாளிகள், அதாவது யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்க. ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி, பொருள் ரீதியா இருந்தாலும் சரி, சமூகம் அவங்களுக்கு ஆதரவா நிக்கும். இது வெறும் ஒரு அமைப்பு மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் சேஃப்டி நெட்டாவும் செயல்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த மொத்த சிஸ்டத்தையும் சரியா வழிநடத்த ஒருத்தர் வேணும்ல, அவங்க தான் ஆன்மா ஆலோசகர்கள். இவங்க தான் மத்த எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் மாதிரி. இவங்க இல்லாம இந்த அமைப்பு ஒரு திசை தெரியாத கப்பல் மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, இப்ப நாம உழைக்கிறவங்க, ஓய்வு பெற்றவங்க, பயணிகள், பயனாளிகள்னு நிறைய பிரிவுகளை பார்த்துட்டோம். இது எல்லாமே தனித்தனி பாகங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா இத எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பெரிய ஐடியா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த புதிருக்கு விடை லாங்கிறவர் எழுதின ஒரு கடிதத்திலிருந்து கிடைக்குது. அவர் ஒரு வார்த்தையே பயன்படுத்துறாரு: கௌரவ உறுப்பினர்கள். இதுதான் நாம பார்த்த பல குழுக்களையும் ஒன்னா இணைக்கிற அந்த மேஜிக் சொல். அப்போ விஷயம் இதுதான். சமூகத்தோட முதுகெலும்பா இருக்கிற உழைக்கும் உறுப்பினர்களை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மத்தபடி நம்ம பார்த்த எல்லாருமே, அதாவது சப்போர்ட் பண்றவங்க, ஓய்வு பெற்றவங்க, பயணிகள், பயனாளிகள், ஆலோசகர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்து கௌரவ உறுப்பினர்கள்னு ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப புரியுதா அந்த முழுமையான கட்டமைப்பு? எவ்வளவு ஆழமான ஒரு அமைப்பு பாருங்க. இது ஏதோ நம்ம கற்பனை இல்ல. 1837லேயே லாலியர் லாங்கிறவர் இத ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்காரு. அதுக்கு இந்த ஆவணம் தான் அசைக்க முடியாத சாட்சி. பாருங்க,
1837 ஒரு சமூகத்துக்கு இவ்ளோ தெளிவான ஒரு வரைபடம் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரோட இடமோ கடமையும் என்னன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு.